அப்போது அந்த வாய்ஸ் மாடுலேஷனில் இன்னார் தான் அந்த யாகம் செய்யணும், அவங்க செஞ்சால் தான் பலிக்கும்னு ஒரு நீதி இருந்தது. அது சந்தஸுக்கு இருந்தது. எல்லா பிராமணனும் பண்ணிட முடியாது. நீங்கள் பிராமணங்க சொன்னாங்கன்னு இது ஜாதி வாரி வழிபாடு என்று முத்திரை குத்துகிறார்கள். இல்லை, தப்பு. எல்லா பிராமணங்க சொன்னாலும் அது பலிக்கிறது இல்லை. பல பிராமணங்களுக்கு வேதம் சொல்கிறதுக்கு தகுதியே இல்லை. எல்லா பிராமணனும் வேதம் சொல்லிட முடியாது. அதுக்குன்னு தகுதிகள் உண்டு. இந்த காலத்தில் பாருங்கள், கிராப் வெட்டிக்கிட்டு பேண்ட் போட்டுக்கிட்டு ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு வந்துக்கிட்டு அங்கே மஸ்கட்டில் மாட்டு இறைச்சி சாப்பிட்றவன் கை கட்டி வேலை பார்க்குறவன் அவன் சொல்கிறான், நானும் பிராமணன், எங்கள் அப்பா வேத பிராமணன், நான் வேதம் சொல்லலாம் அப்படின்னு. தப்பு, சொல்லக்கூடாது. ஃபாரினுக்கு போயிட்டு வந்தவன் வேலு மந்திரம் சொல்லக்கூடாது. ஸ்மிருதிகள் கண்டிக்கின்றன. வைத்தியநாத தீட்சிதர் ஸ்மிருதி முக்தா பலத்திலே இதை பற்றி பறக்க பேசுகிறார். வெளிநாடு சென்று வந்தவன் வேத மந்திரம் சொல்வதற்கு அருகதை இல்லாதவன் ஆகிறான். அதுக்கு என்னென்ன காரணம்னு இருக்குது. அப்போ எல்லா பிராமணனும் அந்த வேத மந்திரம் சொல்லிட முடியாது. அப்போ ஜாதி வாரியாக ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் சொல்லணும்னு அவங்க பிரிக்கலை. இப்போ வைசியர்கள் சொல்லலாம், சத்திரியர்கள் சொல்லலாம்னு இருக்குது. அவங்களும் எல்லா சத்திரியர்களும் எல்லா வைசியர்களும் சொல்ல முடியாது. அப்படி சொல்கிறவங்களும் எல்லா மந்திரங்களும் சொல்லிட முடியாது. சில மந்திரங்களுக்கு தான் அனுமதி உண்டு.